அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 2ஆம் தேதி 2ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில சமீப காலங்கள்ல எப்படிலாம் கேள்விகளை நமக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்கறாங்க, எந்த அளவுக்கு டெப்தா கேட்கறாங்க, சப்ஜெக்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி கேள்வியில எந்த அளவுக்கு உள்ள போய் ரொம்ப டெப்தா கேட்கறாங்க, அது தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை படிச்சு அது தொடர்பான சப்ஜெக்ட்ல என்ன இருக்குது, ஸ்ட்ராட்டஜிகள் என்ன இருக்கு, எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகள், இறுதியா கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்திற்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா தேர்வில், போட்டி தேர்வில் சாதிக்க போவது உறுதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 2ஆம் தேதி நடப்பு செய்திகள். அருமையான செய்திகள் கிடைச்சிருக்கு பாருங்கம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பரான செய்திகள் கிடைச்சிருக்கு. நீங்க பாருங்க, தமிழக செய்திகள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட், தமிழகத்தின் 3வது பாரம்பரிய தலம், பல்லுயிர் பாரம்பரிய தலம் சொல்லுவாங்க, ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏலத்தூர் ஏரி. என்னமா இந்த ஏலத்தூர் ஏரி அப்படிங்கிறது சமீபத்தில் தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பாருங்க, எந்த சட்டத்தின்படி அது அறிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி பாருங்கம்மா. தமிழக அரசின் உயிரியல் பன்மை சட்டம், உயிரியல் பன்மை சட்டம் 2002 கீழ் இந்திய தமிழக மாநிலத்தின் 3வது உயிரியல் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதுமா? இந்த ஏலத்தூர் ஏரி. எந்த மாவட்டத்துல? ஈரோடு. ஈரோடுல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் எங்கெல்லாம் நடக்கும்? ஈரோடுல ஈரோடு கொட்டு மணல் வெள்ளோடு. கொட்டு டு வெள்ளோடு டு ஈரோடு டு டு ஈரோடு மறந்துடாதீங்க. அந்த ஈரோட்ல தான் ஏலத்தூர் ஏரி சரியா தமிழ்நாட்டின் 3வது இந்த பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த அறிவிப்பு செப்டம்பர் 1, 2025 அன்று வெளியிடப்பட்டது. முக்கியமானது. சரிங்களா? சரி, அப்ப இதுக்கு முன்னாடி இது 3வது, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு பாத்துக்கலாம். பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா அங்க என்ன அப்படிங்கறது நம்ம சிறப்பா பார்க்கலாம். பாருங்கம்மா, இதற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டவை சரியா இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட 2 இடங்கள். ஒன்னு அரிட்டாப்பட்டி. சரியா? என்ன பட்டி? அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது நவம்பர் 2022ஆம் ஆண்டில் இந்த பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி மார்ச் 2025 அறிவிக்கப்பட்டது. சரி, ஃபர்ஸ்ட் அரிட்டாம்பட்டி, அடுத்து காசம்பட்டி, சமீபத்துல 3வதாக என்னமா ஏலாத்தூர் ஏரி. கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரி, எதுக்கு அப்படின்னா பல்லுயிர் பாரம்பரிய தலம் என்பது தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகள், வளமான பல்லுயிர் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை குறிக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களையும் வளர வைக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும், அதோட எண்ணிக்கையை அதிகரித்து இனப்பெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும். மொத்த சூழலும் சரிங்களா சூப்பரா பல்லுயிர்களும் நல்லா செழித்து வளர வேண்டும். அதற்காக தான் இந்த பாரம்பரிய தலம் பாதுகாப்பான ஒரு தலமாக அறிவிக்கப்படும். சரிங்களா? ஓகே, இந்த பகுதிகள் அரிதான மற்றும் அழிந்து வரும் உயிரினங்கள், உள்ளூர் தாவரங்கள், அது குறிப்பிடத்தக்க சில தாவரங்கள் புகழ்பெற்றதா இருக்கும். சரிங்களா? அந்த உள்ளூர் தாவரங்கள், விலங்கினங்கள் நிறைந்திருக்கும். இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் கொண்டாடவும் இந்த பகுதிகள் அரசு உள்ளூர் சமூகத்தால் பாதுகாக்கப்படுகிறது. அரசு மற்றும் இந்த உள்ளூர்ல இருக்க லோக்கல் பீப்புளால இந்த தலம் பாதுகாக்கப்படுகிறது. மொத்தத்தில் நமக்கு தெரிய வேண்டியது, பல்லுயிர் பாரம்பரிய தலம் தமிழ்நாட்டுல 3. 1 அரிட்டாம்பட்டி, அடுத்து காசம்பட்டி, சமீபத்துல ஏலத்தூர் ஏரி. 3மே எந்த ஆண்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற தெளிவா பாத்துக்கோங்க. எந்த ஆண்டு சட்டம் அப்படிங்கறதையும் பாத்துக்கணும். எந்த ஆண்டு சட்டம்? 2002 சட்டத்தின்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா இந்த பறவைகள் சரணாலயம். ஓகேவா? அந்த ஈர நிலங்கள், வெட்லாண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ராம்சார் தலங்கள், தமிழ்நாட்டில் GI டாக் பெற்ற குறியீடுகள், அந்த பொருட்கள், அந்த வரிசையில இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்களும் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பான், கவனமா இருக்கு. சரியா? அடுத்து ஒரு நோட்ஸ் ஒன்று கருத்து பாருங்க, கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க மக்களே. தமிழகத்தில் ஜெர்மனி நிறுவனங்கள் ரூபாய் 3201 கோடி மதிப்பில் முதலீடு. அதாவது தமிழக முதல்வர் 16வது சட்டப்பேரவையின் முதல்வராக இருப்பவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவங்க ஜெர்மனி நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஜெர்மனி நாட்டில் சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு இங்கிலாந்து நாட்டிற்கும் சுற்றுப்பயணம் போக போறாங்க. சரிங்களா? இந்த ஜெர்மன் நாட்டுக்கு இருக்கும்போது அங்க சில நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில்களை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாங்க. எந்த நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அந்த தொழிற்சாலைகளை உருவாக்க போறாங்க, அல்லது ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிற தொழிற்சாலைகளை எந்த நிறுவனம் விரிவுபடுத்த போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க,
தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரியா அரசு முறை பயணமாக எங்கெல்லாமா ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றுள்ளார். ஓகேவா? அந்த பயணத்தின் போது ஃபர்ஸ்ட் ஜெர்மனியின் நார் பிரேம்ஸ், நோடெக்ஸ் குழுமம், இபிஎம் பெப்ஸ் ஆகிய நிறுவனங்களுடன் ரூபாய் 3201 கோடி முதலீட்டில் சுமார் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த 3 நிறுவனங்களும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் எந்த இலக்கை அடைவதற்கு நமக்கு உதவி செய்யும்? தமிழ்நாடு அரசோட முக்கியமான இலக்கு என்ன இலக்குமா? $1 டிரில்லியன் எக்கனாமி. சரியா? $1 டிரில்லியன் பொருளாதாரம் எந்த ஆண்டிற்குள் அடைய வேண்டும்? 2030 ஆண்டிற்குள் அடைய வேண்டும். தமிழ்நாட்டின் மொத்த பொருளாதார மதிப்பு $1 டிரில்லியன் பொருளாதாரமா இருக்க வேண்டும். அதற்கான இலக்குகள் இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் மூலமாக நமக்கு அந்த இலக்கை அடைவதற்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, முனிச், ஜெர்மனி நாட்டில் உள்ள முனிச் நகரை தலைமையாக கொண்ட நார் பிரேம்ஸ் நிறுவனமானது காஞ்சிபுரம், நம்முடைய காஞ்சிபுரத்துல ரூபாய் 2000 கோடி முதலீட்டில் 3500 பேருக்கு வேலை வழங்கும் வகையில் ரயில் கதவுகள் பார்த்துக்கோங்க, ரயில்வே கதவுகள் மற்றும் பிரேக்கிங் அமைப்புகளுக்கான அதிநவீன வசதியை நிறுவுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. எங்கம்மா? காஞ்சிபுரத்துல ரயில்வே கதவுகள் மற்றும் பிரேக்கிங் அமைப்புகளுக்கான அதிநவீன வசதியை நிறுவுவதற்காக முனிச் நகரை தலைமையாக கொண்ட இந்த நிறுவனம், இந்த நார் பிரேம்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு நிறுவனம் பாருங்க, ஹம்பர்க் நகரை தலைமையிடமாக கொண்ட நோர்டெக்ஸ் என்ற ஒரு நிறுவனமானது உலகின் மிகப்பெரிய காற்றாலை உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாகும். சரியா? இந்தியாவில காற்றாலை உற்பத்தியில டாப்ல இருக்கிறது குஜராத் மாநிலம், தமிழ்நாடு அதுக்கு இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த வகையில மிகப்பெரிய காற்றாலை உற்பத்தி நிறுவனம் ஒண்ணு தமிழ்நாட்டுல அந்த ஆலையை உருவாக்க போற சொல்லிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் பேர் என்னமா? நோர்டெக்ஸ். அமைந்துள்ள இடம் ஜெர்மனியின் ஹம்பர்க் நகரம். ஓகேவா? இந்த நிறுவனம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அதன் தற்போதைய ஆலையை விரிவுபடுத்தும் விரிவுபடுத்தும் வகையில் ரூபாய் 1000 கோடி முதலீட்டில் 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து மல்பிங்கர் நகரை தலைமையாக கொண்டுள்ள இபிஎம் பெப்ஸ் என்ற நிறுவனமானது மின்சார மோட்டார்கள், மின் விசிறிகள் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாகும். இவங்க மூலம் தன்னுடைய நிறுவனத்தை உருவாக்கப்பட சொல்லியிருக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி பாருங்கம்மா, இந்த நிறுவனம் சென்னையில் அதன் உலகளாவிய திறன் மையத்தை விரிவுபடுத்த உள்ளது. இந்த நிறுவனங்களை கொடுத்துட்டு எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். கவனமா இருங்க, இது பிரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி நம்ம மெயின்ஸ் எழுதும் போது தமிழ்நாடு பொருளாதாரம் மேம்படுவதற்கு அல்லது இந்த இலக்கு நம்ம சொன்ன $1 டிரில்லியன் பொருளாதாரம், இந்த இலக்கை அடைவதற்கு தமிழக அரசின் முயற்சிகள் எவை, ஒப்பந்தங்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் சூப்பரா பதில் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து அகைன் பாருங்க, முனிச் நகரை தலைமையாக கொண்டுள்ள BMW, சரி, BMW கார் இருக்குல்ல, BMW குழும நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாகனங்களுக்கான ஆட்டோமேட்டிவ் அசல் உபகரணங்கள் உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்த உள்ளது. எல்லாமே ரொம்ப ஃபேமஸான நிறுவனங்கள்மா. எல்லா நிறுவனங்களும் தமிழ்நாட்டுல முதலீடுகள் பண்ண போறாங்க, இல்லைன்னா ஏற்கனவே செயல்படும் நிறுவனங்களை விரிவுபடுத்த போறாங்க. மொத்தத்துல வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக அளவு தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, சரி. இது தொடர்பான 2 செய்தி பாருங்கம்மா. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல பார்த்திருப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு இந்த வின்ஃபாஸ்ட் பேரை கேட்ட உடனே பதில் தெரியும். வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எந்த நாட்டிற்கு சொந்தமானது? வியட்நாம் நாட்டிற்கு சொந்தமான ஒரு மின்சார கார் தயாரிப்பாளை. அந்த மின்சார கார் தயாரிப்பாளையானது தன்னுடைய ஆலையை எங்கு தொடங்கி இருக்கிறாங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டின் 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தான் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டுல மின்சார வாகன உற்பத்தி ஆலையை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் போட்ட ஒரு 15-17 மாசத்திலே அதற்கான ஆலை தொடங்கி சாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல தூத்துக்குடியில. அதே மாதிரி டாடா கார் தயாரிப்பாலை தமிழ்நாட்டுல எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு ராணிப்பேட்டையில இருக்கிற சிப்காட் தொழில் பூங்காவில ராணிப்பேட்டை, ஓகே, அந்த இடத்துல டாடாவின் கார் தயாரிப்பாலை உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்த ஜாக்குவா ரக உயர், ஓகேவா, அதிக காசு உள்ள, ஓகேமா, ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸரி கார் எல்லாமே இங்க உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த இடத்துல ராணிப்பேட்டை சிப்காட் ஒரு சிறப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதலாவது இந்த சிப்காட் தொழில் பூங்கா இந்த ராணிப்பேட்டை சிப்காட் தொழில் பூங்கா தான். உருவாக்கப்பட்ட வருஷம் 1973, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கம்மா, ஒரு பொருளாதார செய்தி. மாசம் வர்ற ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வசூல், சரியா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படி சொல்ற என்னதுமா, சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஜூலை 1, 2017. சரி, ஜிஎஸ்டி சட்டம்
நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஓகேவா? அதன் பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாசமும் சரிங்களா 1ஆம் தேதி கரெக்டா ஜிஎஸ்டி அதுக்கு முந்தைய மாசத்துல எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியலை மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டு வராங்க. சமீபத்துல ஆகஸ்ட் மாதத்திற்கான அந்த ஜிஎஸ்டி வசூல் வெளியிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். அதான் பாருங்க, ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அன்று முந்தைய மாதத்தில் வசூலான ஜிஎஸ்டி தொகையை மத்திய அரசு வெளியிட்டு வருகிறது. ஓகேவா? 2025 ஆகஸ்ட் மாதத்தில் ரூபாய் பாருங்க ரூபாய் 1.86 லட்சம் கோடி அளவிற்கு ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகேவா? இந்த ஜிஎஸ்டி வருமானத்துல இந்த ஜிஎஸ்டி வசூல்ல எப்பவுமே டாப்ல இருக்கிற மாநிலம் எது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அங்கதான் நிறைய தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் இருக்கிறாங்க. அதனால ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல மேக்சிமம் டாப்ல இருக்கிறது எப்பவுமே மகாராஷ்டிரா தான். சரியா? மகாராஷ்டிராவை தொடர்ந்து 2ஆம் இடத்துல கர்நாடகா, 3ஆம் இடத்துல தமிழ்நாடு. அப்போ ஆகஸ்ட் மாசம் நிலவரப்படி அதிக அளவு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல நம்பர் 1ல இருக்குது மகாராஷ்டிரா, நம்பர் 2ல இருக்குது கர்நாடகா, நம்பர் 3 தமிழ்நாடு, நம்பர் 4 குஜராத். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் டாப் 4 ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுல ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல. ஓகேவா? தமிழ்நாட்டில் இந்த ஆகஸ்ட் மாசத்துல எவ்வளவு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. 11.057 கோடியாக ஜிஎஸ்டி வசூலானது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11,057 கோடியாக வசூலாகி உள்ளது. அமௌண்ட் எல்லாம் முக்கியம் இல்லமா, இந்த டாப்ல ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட் தான் இருக்கும், ஒரு சில நேரங்கள்ல அந்த வேரியேஷன் இருக்கும். சரியா? ஆனா அது மாறாது எப்பவுமே மகாராஷ்டிரா. கவனம் பாருங்க, டாப் 3ல தமிழ்நாடு வந்திருக்கு, அது ஒரு முக்கியமானது. சரியா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி. ரூபாய் 5,956 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு திரும்பவில்லை. இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. அதாவது நவம்பர் 8, 2016 அன்று மத்திய அரசு ஓகேவா நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் இருக்கும்போது நைட் என்ன அறிவிச்சாங்க, 500 நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அந்த 2000 நோட்டை இனிமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேதியில் அறிவிச்சாங்க. அது எந்த தேதி, தற்போது அவருடைய நிலவரம் என்ன, எவ்வளவு 2000 நோட்டு திரும்ப கிடைச்சிருக்கு, அதான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக கடந்த மே 19, 2023ஆம் தேதி அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எப்போ? மே 19, 2023ல 2000 ரூபாய் நாங்க திரும்ப பெறுகிறோம், யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? தற்போது வரை அந்த அறிவிப்புக்கு பிறகு ரூபாய் 5,956 கோடி மதிப்பிலான நோட்டுகள் வங்கிக்கு திரும்பவில்லை. இதன் மூலம் 98.33% 2000 நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. ஓகே, அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா? அடுத்து பாருங்கம்மா, இந்திய ரிசர்வ் வங்கியின் 19 கிளை அலுவலக ரீஜனல் ஆபீசர்ஸ் சரிங்களா கிளை அலுவலகங்களிலும் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மே 19, 2023ல 2000 நோட்டை நாங்க திரும்ப பெறுகிறோம் சொல்லி அறிவிச்சிருந்தோம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட 2000 நோட்டு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஆர்பிஐயோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அந்த கிளை வங்கியில தற்போது என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டார்டிங்ல எந்த பேங்க்ல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு தற்போது 19 ஆர்பிஐ கிளை அலுவலகங்களை மட்டும்தான் உங்ககிட்ட 2000 நோட்டு தான் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது தவிர இந்தியாவில் எந்த ஒரு தபால் நிலையத்திலும் இந்தியா போஸ்ட் மூலம் 2000 ரூபாய் நோட்டுகளை அனுப்பி தங்கள் சேமிப்பு கணக்கில் செலுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2000 நோட்டை எப்ப அறிமுகப்படுத்தினாங்க, 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய 2000 ரூபாய் நோட்ல என்ன சின்னம் இடம்பெற்று இருக்கும், மங்கள்யான் சின்னம் இடம்பெற்றிருக்கும். மங்கள்யான் ஸ்பேஸ் கிராப்ட். சரியா? செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நவம்பர் 5ஆம் தேதி 2013 அன்று இஸ்ரோ செலுத்திய அந்த ஸ்பேஸ் கிராப்ட் தான பேரு மங்கள்யான். அந்த மங்கள்யான் தான் 2000 நோட்டை இடம்பெற்றிருக்கும். அந்த 2000 நோட்டை இப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. திரும்ப அந்த நோட்டுகளை ஆர்பிஐ வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.33%. ஓகேவா? அந்த 2000 நோட்டுகள் வந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. இன்னும் கொஞ்சம் வரல அப்படிங்கிற மாதிரி செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமானது பாருங்க, எஸ்சிஓ வளர்ச்சி வங்கி, எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க. சரியா? அதாவது பின்னாடி ஒரு செய்தியில வரப்போது என்டிபி, ஏடிபி, ஏஐஐபி ஒரு 3 வங்கி இருக்கு, சில வங்கிகள் இருக்குது. அதுல என்டிபி அப்படிங்கிறது ஓகேவா, என்டிபி நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அது ஏஐஐபி ஒரு பேங்க் இருக்கு. இந்த 2 வங்கிகளும் பிரிக்ஸ் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட முக்கியமான வங்கிகள். அதை பத்தி பின்னாடி நோட்ஸ்ல வருது, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கிய என்டிபி வங்கி மாதிரி சமீபத்துல எஸ்சிஓ மாநாடு சீனாவில் நடைபெற்றது. நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கறவங்க தெரிஞ்சிருக்கும்.
அந்த எஸ்சிஓ மாநாட்டுல நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வங்கியை உருவாக்கம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வங்கியின் பெயர் தான் எஸ்சிஓ வளர்ச்சி வங்கி. பாருங்க, எஸ்சிஓ வளர்ச்சி வங்கியை தொடங்க எஸ்சிஓ மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் அமைப்பின் வங்கிகள் NDB மற்றும் AIIB. சரி, NDBனா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். சரியா? அடுத்து AIIB அப்படிங்கிறது ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க. சரியா? இந்த இரண்டு வங்கிகளுமே தலைமையிடம் எங்க இருக்கிறதுனா சீனாவின் தலைநகரமான பீஜிங்கில் அமைந்துள்ளது. இதே மாதிரி எஸ்சிஓ அமைப்பில் இருக்கிற உறுப்பு நாடுகள், பார்வையாளர்கள் எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி ஒரு வளர்ச்சி வங்கியை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி 25வது எஸ்சிஓ மாநாட்டுல முடிவெடுத்துக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? அப்ப அதை பார்க்கும்போது இந்த மாதிரி வங்கிகளையும் கேட்கலாம். சரிங்களா? மறக்க கூடாது. இந்த ரெண்டுமே யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிக்ஸ் அமைப்பினால் உருவாக்கப்பட்டது. சரியா? பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் பெய்ஜிங் அமைந்துள்ளது. அங்கதான் இந்த இரண்டு வங்கிகளும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. கவனமா இருக்கு. சரியா? எஸ்சிஓ அமைப்பின் தலைமையிடம் இருக்குது, மறக்க கூடாது. சரிங்களா? நாகரிக உரையாடல் மன்றம். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. நாகரிக உரையாடல் மன்றம் சீனாவில் நடைபெற்ற 25வது எஸ்சிஓ மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்தார். எந்த மன்றத்தை உருவாக்குவதற்கு? நாகரிக உரையாடல் மன்றத்தை உருவாக்கலாம். இந்த அமைப்பின் மூலமாக அந்தந்த நாடுகளின் பாரம்பரிய கலாச்சாரங்களை பிற நாடுகளிடம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்றத்தை முன்மொழிந்தவர் தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? இது எதுக்கு இருப்பாங்க? நாட்டில் பழமையான கலை, நாகரிகம், இலக்கியம், பாரம்பரிய பெருமையை உலகிற்கு பகிர்வதற்காக இந்த அரங்கம் வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, என்ன பேர் பார்த்தோமா? நாகரிக உரையாடல் மன்றம். அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஒரு கூட்டணிகளை அமைப்பதற்கு சர்வதேச மாநாடுகளின் அமைப்புகளின் போது, அந்த மாநாட்டின் போது அறிவிச்சாங்க. அது என்னங்கிறத பாத்துக்கோங்கம்மா. ஒண்ணு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முன்மொழியப்பட்ட அமைப்புகள். ஒன்னு, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது COP21 அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. 21வது பருவநிலை மாநாடு 2015ஆம் ஆண்டு அன்று, சரியா, பிரான்ஸ் தலைநகரம் என்னமா பாரிஸில் நடைபெற்றது. அந்த மாநாட்டின் போது ஓகேவா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டணி அறிவிக்கிறாங்க. அது பேர் தான் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. அதாவது கடகரேகை மகர ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல, டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த 2 பகுதியில தான் அதிக அளவு சூரிய கதிர்கள் விழும். இந்த சூரிய கதிர்களை பயன்படுத்தி அதிக அளவு மின்சாரம், ஆற்றல்களை தயாரிக்கிற நாடுகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாமே இந்த கூட்டணியில சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டணிக்கு என்ன பேரு? சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அப்படி சொல்லுவாங்க. இதோட செயலகம், சரி, இதோட தலைமையிடம் தற்போது செயல்பட்டு வரும் இடம் ஹரியானா மாநிலம் குருகிராம். மறந்துடாதீங்க. இதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு கூட்டணி. அடுத்த முக்கியமான ஒரு கூட்டணி பாருங்க, இந்த NDA கூட்டணி, இண்டி கூட்டணி, அதெல்லாம் வேற, இது வேற கூட்டணி. கவனமா இருக்கு. சரியா? சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டணி, அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ். சரியா? IBCA. ஓகேவா? இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதான் சொல்றது, ஏற்கனவே பார்த்திருப்போம். அது தொடர்பா மறுபடியும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வீடியோ வந்துட்டே இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அதான் பாருங்கம்மா. அதாவது ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் திட்டம் 1973 ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரி, அந்த புலிகளை பாதுகாப்பதற்காக அந்த புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது 2023ஆம் ஆண்டு. அந்த 2023ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த கூட்டணி தான் என்ன கூட்டணிமா? சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டணி. அதாவது ஒரு 7 வகையான பெரும் பூனைகள். இதெல்லாம் சிங்கம், புலி, சிவிங்கி புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, பூமா, ஜாகுவார், அப்படி 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க வேண்டும் அழிஞ்சிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை பாதுகாப்பதற்கு தான் இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் கூட்டணி அறிவித்தார். எதை முன்னிட்டு? ப்ராஜெக்ட் டைகரோட 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு. அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த ஒரு கூட்டணி தான். அதே மாதிரி 25வது எஸ்சிஓ மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கூட்டணியை, ஒரு மன்றத்தை அமைக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதோட பேரு நாகரிக உரையாடல் மன்றம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியாமா? அது பாருங்க எப்படி தொகுத்து கொடுக்கணும் பாருங்க. எந்த செய்தித்தாளையும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியோ சர்வதேச பெருமுனைகள் கூட்டணியோ நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டது சொல்லி சொல்லல. ஆனா நம்ம எக்ஸாமுக்காக தேர்வு நோக்குல தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து போடுற அந்த எஃபோர்ட்டை உணர்ந்துக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லி உங்களுக்காக அவ்வளவு டைம் ஒதுக்கி ஓகேவா ரொம்ப எஃபோர்ட் போடுறோமா, அது முழுமையாக வீடியோ பாக்குறவங்க நீங்க நாளைக்கு அல்லது வர்ற எக்ஸாம்ல நீங்க தேர்வு எழுதும் போது நம்முடைய உழைப்போட பலன் உங்களுக்கு கண்டிப்பா புரியும், தெரியும் நினைக்கிறேன்.
ஆரம்பிக்கலாமா? அடுத்து பாருங்க, அந்த மாநாடு, அதான் எஸ்சிஓ மாநாடு பாருங்கம்மா. எஸ்சிஓ மாநாடு 2026. சரி, 2026ஆம் ஆண்டு 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு. ஒரு செய்தி பார்க்கலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு 26வது மாநாடு 2026ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடைபெற உள்ளது. அப்ப சமீபத்துல சீனாவின் தியான்சின் நகரில் நடைபெற்றது 25வது மாநாடு. அடுத்த மாநாடு 2026ஆம் ஆண்டு எத்தனை மாநாடு? 26வது எஸ்சிஓ மாநாடு இந்தியாவில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்பு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக, அந்த வெர்ச்சுவல் அப்படி சொல்லுவாங்கல்ல, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்தியா 2023ஆம் ஆண்டில் 23வது எஸ்சிஓ மாநாட்டினை நடத்தியது. நேரடியாக யாரும் வரல, கோவிட்-19 முடிஞ்சிருந்த அந்த டைம்ல. அதன் பிறகு நேரடியாக எல்லா தலைவர்களும் கலந்து கொண்ட மாதிரி 26வது எஸ்சிஓ மாநாடு இந்தியா நடத்த போறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேவா? அந்த எஸ்சிஓ அமைப்புல எத்தனை நாடுகள் இருக்கிறாங்க மறக்க கூடாது. 10 நாடுகளை கொண்டது. 10வது நாடாக இணைந்தது இந்த நாடு, 10வது உறுப்பினராக இணைந்தது பெலாரஸ். மறக்க கூடாது. சரிங்களா? இந்த எஸ்சிஓ அமைப்புல இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுப்பினராக இணைந்த ஆண்டு 2017. அதே மறந்துடுறேன். சரி, பேர் தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. ஆனால் அதோட தலைமையிடம் சீன தலைநகரம் பெய்ஜிங்கில் அமைந்திருக்கும். ஆனா பிரிக்ஸ்ங்கிற பேர அமைப்போட தலைமையிடம் எங்க இருக்குமா? ஷாங்காய் நகரில் அமைந்திருக்கும். கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. அந்த ஷாங்காயில தான் அந்த NDB வங்கியோட தலைமையிடம் இருக்கு. கவனமா இருங்க. அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ் செய்தி பாருங்கம்மா. புதிய குடியேற்ற சட்டம் அமலுக்கு வந்தது. சரியா? குடியேற்ற சட்டம், இந்த சிட்டிசன் ஆக்ட் அப்படிங்கிறது அப்பப்போ வேற வேற ஒரு டிசைன் வேற வேற மசோதா கொண்டு வந்து அமலுக்கு வந்துட்டு இருக்குது. சமீபத்துல பாருங்க, புதிய குடியேற்ற சட்டம் அமலுக்கு வந்தது. வெளிநாட்டினர் வருகையை முறைப்படுத்த பாஸ்போர்ட் சட்டம், வெளிநாட்டினர் பதிவு சட்டம், வெளிநாட்டினர் சட்டம், குடியேற்ற சட்டம் சரியா போன்றவை அமலில் இருந்தன. ஓகேவா? இதெல்லாமா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றவங்களோட வருகை முறைப்படுத்த பாஸ்போர்ட் சட்டம், வெளிநாட்டினர் பதிவு சட்டம், வெளிநாட்டினர் சட்டம், குடியேற்ற சட்டம் போன்றவை அமலில் இருந்தன. இவை எல்லாத்தையும் தற்போது மெர்ஜ் பண்ணி ஒன்றிணைக்கப்பட்டு புதிய குடியேற்ற மசோதா 2025 வரையறுக்கப்பட்டது. மசோதா ஓகேவா? இந்த மசோதா ஏப்ரல் 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த புதிய மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எப்போது ஒப்புதல் வழங்குறாங்க? உடனடியாக ஏப்ரல் 2025 ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இதனைத் தொடர்ந்து இந்த புதிய குடியேற்ற சட்டம் 2025 நாடு முழுவதும் மறந்துடாதீங்கமா, என்ன டேட்ல? செப்டம்பர் 1, 2025 அன்று அமலுக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த டேட்டா மறக்காதீங்க. செப்டம்பர் 1, 2025 அன்று புதிய குடியேற்ற சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. சரிங்களா? சரி, இது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, என்ன தப்பு பண்ணனா என்ன தண்டனை அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இந்த புதிய குடியேற்ற சட்டம் 2025 படி போலி பாஸ்போர்ட், போலி விசா மூலம் இந்தியாவிற்குள் நுழையும் வெளிநாட்டினருக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள், அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரைக்கும். சரி, போலி பாஸ்போர்ட், போலி விசா பயன்படுத்தி இந்தியாவுக்கு வந்தா அந்த தண்டனை வழங்கப்படும். சரிங்களா? மேலும் குறைந்தபட்சம் ரூபாய் 1 லட்சம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் 10 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிறை தண்டனை இருக்குது, அபராத தொகை பணமும் இருக்கு. கவனமா இருங்க. சரிங்களா? பாருங்க, முறையான ஆவணங்கள் இன்றி இந்தியாவிற்குள் நுழையும் வெளிநாட்டினருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூடுதல் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை அழைத்து வரும் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். சரிங்களா? வர்ற ஆளுக்கும் சரி, அத அவங்கள அழைச்சிட்டு வர்ற அந்த நிறுவனத்திற்கும் சரி கண்டிப்பா தண்டனைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய குடியேற்ற சட்டத்துல சொல்லியிருக்காங்க. எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? மக்களை மறந்துடாதீங்க, செப்டம்பர் 1, 2025. நீங்க நல்லா வாட்ச் பண்ண தெரியும், அந்த இந்தியன் பாலிட்டி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கும். கவனமா இருக்கும். சரியா? முக்கியமா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், சுற்றுலா பயணிகள் ஓகேவா? சுற்றுலா பயணிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், அகதிகள், புகலிடம் கோருபவர்கள், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என 6 பிரிவுகள், எத்தனை பிரிவுமா? 6 பிரிவுகள் இந்த புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கோ, எப்படி சட்டத்திற்கு விரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கேட்டகரி அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதே மறந்துடக்கூடாது. இந்த பிரிவினருக்கான விதிகள், நிபந்தனைகள், தண்டனைகள் சட்டத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்குள் வந்தாலே போதும், நுழைந்தாலே 24 மணி நேரத்திற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அவர்கள் தங்குமிடம், சரியா? தங்குமிடம், உள்ளூர் தொடர்புகள்,
சரிங்களா? உள்ளுத்தோட போலாம் யார பார்க்க வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க, இந்தியாவுக்கு வந்த நோக்கம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய சட்டத்துல சொல்லிக்கிறாங்க. அவ்வளவு முக்கியமானதுமா இது, கவனமா இருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இனிமே போகும்போது இந்த புதிய குடியேற்ற சட்டம் தொடர்பாக பார்த்துட்டோம். போக போக அடுத்த வீடியோல the Citizenship Amendment Act 2019 அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இது தவிர NPR நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அது NRC நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், ஓகேவா, யூனிஃபார்ம் சிவில் கோட், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸோட தொடர்புடைய இந்தியன் பாலிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது சிறப்பான முறையில தொகுத்து வழங்கப்படும். அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டார்கெட்டை, ஒரு ரீச்சை கண்டிப்பா அடைவோம். சரியா? அடுத்து பாருங்கம்மா, ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. இது செய்தித்தாள் இடம்பெற்றது. ஏன்னா தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜப்பான், சிங்கப்பூருக்கு போயிருக்கும்போது ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? வேர்களை தேடி திட்டம். சரியா? அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எந்த நாடுகளுக்கு போய் குடியேர்ந்து வேலை செஞ்சு அங்கே செட்டில் ஆயிருந்தா கூட நம்முடைய வேர் எங்கதான் இருக்கு, ஆணி வேர் தமிழ்நாட்டுல. அதை மறந்துடாதீங்க. தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாங்களே உங்களை கூட்டிட்டு வந்து செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வேர்களை தேடி திட்டம். கலாச்சார பரிமாற்ற சுற்றுலா திட்டம். ஓகேவா? 2023ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் தொடங்கி வைக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஓகேவா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது, சரி, அரசு முறை பயணமாக மேற்கொண்டு அங்க இருக்கிற முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக சுற்றுலா மேற்கொண்டாங்க. அந்த பயணத்தின் போதுதான் 2023ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு. இந்த திட்டத்தின் மூலம், வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் அயலகத்தில் வெளிநாடுகளில் உள்ள 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட 200 தமிழ் இளைஞர்களை ஆண்டுதோறும் தமிழக அரசு செலவில் தமிழகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். எத்தனை வயசு? 18 இருந்து 30 வயசுக்குள்ள ஒரு 200 தமிழ் இளைஞர்களை, வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சு வந்து அவர்கள், ஓகேவா, தமிழ் மற்றும் தமிழர்கள் பெருமிதங்களை உணரும் வகையில் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பண்பாட்டு பயணம் ஏற்பாடு செய்யப்படும். சரிங்களா? அடுத்து அதன் அடிப்படையில், ஓகேவா, வேர்களை தேடி திட்டத்தின் முதல் பயணம், ஓகேவா, 23 அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 27, 2023 அன்று, ஓகேவா, மாமல்லபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் இருந்து முதல் பயணம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? தமிழ்நாடு அயலக தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கி வைத்தார். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் அவங்க எங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லி பாருங்க. இதில் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி பாருங்கம்மா. ஆஸ்திரேலியா, கனடா, பிஜி, இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து 58 இளைஞர்கள் தேர்வாகி தமிழக அரசு செலவில் சென்னை வந்தடைந்தனர். ஓகேவா? தமிழக அரசு அயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய நாட்களில் கொண்டாடி வருகிறது. ஓகேவா? வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் இருக்குது. அதே சமயத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் தெரிவதற்கு திட்டமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பான செய்தி, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான இறுதி பகுதி சூப்பர் 6 கேள்விகள். சரியா? சூப்பர் 6 கேள்வியில முதல் கேள்வி, புதிய குடியரசு சட்டம் இந்தியாவில் எப்போது முதல் அமலுக்கு வந்துள்ளது? இரண்டாவது கேள்வி, தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தினை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த நாட்டில் அறிவித்தார்? ஓகேவா? மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் உள்ள 3 பாரம்பரிய பல்லுயிர் தலங்கள் எவை? அது வரிசை சொல்லமாகலாம். எந்த ஆண்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அடுத்து நான்காவது, அதிகப்படியான ஜிஎஸ்டி வசூலில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? வழக்கமா இந்த மாநிலம் டாப்ல இருப்பாங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல. நம்பர் 4, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி எத்தனையாவது பருவநிலை மாநாட்டின் போது அறிவிக்கப்பட்டது? நம்பர் 6, AIIB, NDB ஆகியவற்றின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் இந்த தினத்துக்கான சூப்பர் 6 கேள்விகள். கண்டிப்பா வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவ்வளவுக்குள்ள எஃபோர்ட் போட்டு தேடி தேடி எக்ஸாமுக்கு எப்படிலாம் கேட்கலாமோ எல்லாத்தையும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா தேர்வு ஜெயிப்பது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.